வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 8.2ல 4th sum பார்க்கலாம். A triangle is formed by joining the points 1, 0, 0, 0, 1, 0 and 0, 0, 1. Find the direction cosines of the medians. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. சரிங்களா? அது ஏபிசின்னு எடுத்துக்குவோம். இப்போ ஏங்கிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா 1, 0, 0 அண்ட் பிங்கிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 0 அண்ட் சிங்கிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா 0, 0, 1. சரிங்களா? இதில் 3 மீடியன் 3 மிட் பாயிண்ட், பிசியோட மிட் பாயிண்ட் டின்னு எடுத்துக்கோங்க, ஏசியோட மிட் பாயிண்ட் ஈன்னு எடுத்துக்கோங்க அண்ட் ஏபியோட மிட் பாயிண்ட் எஃப். இந்த மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மீடியன்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மீடியன்ஸோட டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்குறாங்க. Find the direction cosines of the medians. Medians ஓட that means ADங்கிற லைனோட direction cosines, Bங்கிற வெக்டரோட direction cosine and CFங்கிற வெக்டரோட direction cosines. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கணும். DEF கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிங்கிறது என்னங்க, பிசியோட மிட் பாயிண்டா, பிங்கிற பாயிண்ட் தெரியும், சிங்கிற பாயிண்ட் தெரியும். மிட் பாயிண்ட் ஃபார்மில் அப்ளை பண்ணோம்னா டி கிடச்சிரும். அதே மாதிரி ஏக்கு சிக்கு மிட் பாயிண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா இ கிடச்சிரும் அண்ட் ஏக்கு பிக்கு மிட் பாயிண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா எஃப் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இந்த 3 பாயிண்ட் கிடச்சதுக்கப்புறம் டியோட பாயிண்ட் கிடச்சிருச்சு, ஏங்கிற பாயிண்ட் தெரியும், டிங்கிற பாயிண்ட் தெரியும். அப்போ ஏடி வெக்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? ஏடி வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓடி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். ஸோ பொசிஷன் வெக்டர் கிடச்சிருச்சுன்னா ஈஸியாக நம்ம அந்த வெக்டரே கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ சம் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். லெட் ஏ வந்து 1, 0, 0, பி 0, 1, 0 and C வந்து பார்த்தீங்கன்னா 0, 0, 1. D is the midpoint of BC. சரிங்களா? ஸோ மிட் பாயிண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா என்னங்க, மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, ஒரு தடவை மட்டும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிக்கிங்க, அதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவை எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ x1 + x2 மட்டும் படிச்சிருப்பீங்க 10th. இங்கே 3 வேர்டெக்ஸ் 3 டைமென்ஷன்னா x1 + x2 x1 + x2 + x3/3னா இந்த சென்ட்ராய்டு வந்துடும். சாரி, 2 பாயிண்ட்ஸ் தரேங்க. x1 + x2/2, y1 + y2/2 இதோட நிறுத்திருப்பீங்க. இங்கே z1 + z2/2 இதுதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. சரிங்களா? அதாவது 2 டைமென்ஷனா xy மட்டும் வந்திருக்கும், 3 டைமென்ஷனால xy z3 வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டிங்கிற பாயிண்ட் கிடச்சிருமா? x1 x2ங்கிறது என்னங்க, பிக்கு சிக்கும், பிக்கு சின்னா பிங்கிறது 0, 1, 0, சிங்கிறது 0, 0, 1, 0 + 0 வந்து 0, ஸோ 0/2, y1 + y2, 1 + 0 வந்து 1, 1/2, z1 + z2, 0 + 1, 1/2. சரிங்களா? இப்போ டிங்கிற பாயிண்ட் நமக்கு கிடச்சிச்சு 0, 1/2, 1/2. அடுத்தது வந்து E is the midpoint of AC. அப்போ ஈங்கிற பாயிண்ட் எப்படி வரும்னு பாருங்க. ஏக்கு சிக்கும் 0 + 1 வந்து 1/2, 0 + 0 வந்து 0/2, 0 + 1 வந்து 1/2. ஈ கிடச்சிருச்சுங்களா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எஃப் கண்டுபிடிக்கலாங்களா? ஸோ எஃப்ங்கிறது எதோட மிட் பாயிண்ட், ஏபியோட மிட் பாயிண்ட்ஸ். எஃப் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. எஃப் இஸ் த midpoint of AB. அப்போ ஏக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 1 + 0, 1, ஸோ 1/2 வந்துடும். எஃப்ங்கிறது வந்து நம்மளுக்கு 1/2, 0 + 1 வந்து 1, ஸோ 1/2, 0 + 0 வந்து 0, ஸோ 0/2. ஸோ 3 பாயிண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏடி வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏடி வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஓடி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டருங்களா? ஸோ வாட் இஸ் ஓடி வெக்டர்? ஓடி வெக்டருங்கிறது என்னென்னு பாருங்கள். ஸோ ஐ வெக்டர் 0ங்கிறதுனால போட தேவையில்லை. 1/2 ஜே வெக்டர் ப்ளஸ் 1/2 கே வெக்டர். சரிங்களா? மைனஸ் ஓஏ வெக்டர். ஸோ ஓஏ வெக்டருங்கிறது வெறும் ஐ வெக்டர் மட்டும் வரும். இங்கே 0, 0ங்கிறதுனால ஐ வெக்டர் மட்டும் வரும். அப்போ இங்கே ஐ வெக்டர் இல்லை, இங்கே வெறும் ஐ வெக்டர் தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் 1/2 ஜே வெக்டர் ப்ளஸ் 1/2 கே வெக்டர்னு வருங்களா? இப்போ இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4, 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4, 1/4 + 1/4 வந்து 1/2. அதாவது குவார்ட்டர் ப்ளஸ் குவார்ட்டர் வந்து ஹாஃப், ஹாஃப் ப்ளஸ் 1 வந்து 3/2 ஆயிருங்களா? இல்லை நம்ம எல்சிஎம் எடுக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே 4 பண்ணிங்க 4 + 1 + 1
6/4 வரும். அது நீங்கள் கேன்சல் பண்ணுறப்போ உங்களுக்கு 3/2 கிடச்சிரும். 3/2 வந்து √3/√2 எழுதிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் AD வெக்டர் is equal to AD வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா -1/√3/2 -1/√3/√2 வரும். சரிங்களா? அடுத்து 1/2/√3/√2. அடுத்தது 1/2/√3/√2 இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்கே √2 வரும். அதே மாதிரி இங்கே கேன்சல் ஆகி √2 வரும். இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்கள், -√2/√3 கமா இந்த √3/√2 மல்டிப்ளிகேஷன் வருங்களா, அப்போ √6 வரும். 1/√6/1/√6. இது AD வெக்டரோட டைரக்ஷன் கொசைன்ஸ். அடுத்து நம்ம BE கண்டுபிடிக்கணும். ஸோ BE வெக்டர் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா OE வெக்டர் மைனஸ் OB வெக்டர். இப்போ OE வெக்டர் என்னன்னு பாருங்கள், 1/2I வெக்டர் ப்ளஸ் 1/2K வெக்டர் மைனஸ் OB வெக்டர். ஸோ OB வெக்டர் என்னன்னு பாருங்கள், ஸோ OB வெக்டர்ங்கிறது J வெக்டர் மட்டும் வருங்களா, ஸோ மைனஸ் J வெக்டர். அப்போ உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், 1/2I வெக்டர் மைனஸ் J வெக்டர் ப்ளஸ் 1/2K வெக்டர். இப்போ இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டு நம்ம டைரக்ஷன் கொசைன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் BE வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/4 இஸ் ஈக்குவல் டு √3/2. that can be written as √3/√2. ஸோ இதே சேம் வேல்யூ தான் நமக்கு வரும், இடம் தான் மாறுது. சரிங்களா? அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் BE வெக்டர் is equal to BE வெக்டரோட டைரக்ஷன் கொசைன்ஸ்னால் BEயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுக்கணும் 1/2. ஸோ 1/2/√3/√2 கமா மைனஸ் 1/√3/√2 கமா 1/2/√3/√2 √3/√2. ஸோ இதே சேம் மெத்தட் √2 கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எடுத்து எழுதணும்னா இது என்ன ஆகும், 1/√6 கம்மா இது வந்து √2/-√2/√3ன்னு வரும். அடுத்தது இது 1/√6ன்னு வரும். சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா CF வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ CF வெக்டர் எப்படி எழுதலாம், OF வெக்டர் மைனஸ் OC வெக்டருங்களா. ஸோ OF வெக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2I வெக்டர் ப்ளஸ் 1/2J வெக்டர், K வெக்டர் இல்லைங்க, மைனஸ் OC வெக்டர். OC வெக்டருங்கிறது என்ன வெறும் K வெக்டர் மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ K வெக்டர். அப்போ இது வந்து 1/2I வெக்டர் ப்ளஸ் 1/2J வெக்டர் மைனஸ் K வெக்டர் வருங்களா. அப்போ மாடுலஸ் ஆஃப் CF வெக்டர் என்ன வரும் பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1 வரும், ஈக்குவல் டு √3/2. சரிங்களா? அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் CF வெக்டர் அப்படின்னு போட்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் 1/2/√3/√2 இது தனித்தனியாக √3/√2ன்னு எழுதிக்கலாம், √3/√2 கமா 1/2/√3/√2 கமா மைனஸ் 1/√3/√2ன்னு வரும். ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா இங்கே √2, இது கேன்சல் ஆச்சுன்னா √2. அப்போ உங்களோட டைரக்ஷன் கொசைன்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/√6 கமா 1/√6 கமா minus √2/√3. So this is our required answer.